வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி காவ்யா. இன்றைக்கான காலை டிஃபன் பார்த்தலாமாங்க. இன்றைக்கான காலை டிஃபன் எப்பயும் போல் மாவு தோசை தான். ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன்னா இது எங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்ட ஒரு தோசை. நான் எங்கள் வீட்டில் என்ன தான் சமைச்சி சாப்பிட்டாலுமே ஒரு போரிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே நான் தான் பார்க்கணும், எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இதுவே எங்கள் அம்மா வீடுனா அவங்க எல்லாமே செஞ்சு மட்டும் வச்சுருப்பாங்க, நம்ம போய் சாப்பிட்ற வேலை மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா அப்பா தம்பிங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த தோசை இந்த தோசை தாங்க. என் பையனுக்கு தான் ஊற்றிட்டுருந்தோம். எங்கள் அம்மா வந்து பல பயிர் வகையை போட்டு ஒரு தோசை சுட்டு வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி என் பையனுக்கு பச்சை பயிர் தோசை கொடுத்ததுனால இன்றைக்கும் கொடுத்தா அவன் ரொம்ப டென்ஷன் ஆவான்னு சொல்லிவிட்டு அவனுக்காக ஒரு வெள்ளை மாவு தோசை மட்டும் ஊற்றியாச்சு. இந்த 2 சட்னியும் எங்கள் அம்மா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி, இன்னொன்று கார சட்னி. இந்த கார சட்னி கொஞ்சம் ஸ்பெஷல். எங்கள் அம்மா வந்து கர்நாடகா ஸ்டைலும் இல்லாமல் ஆந்திரா ஸ்டைலும் இல்லாமல் 3 கலந்த கலவையாக ஒரு சட்னி செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். அதில் 3/4 தோசை தான் சாப்பிட்டான். அவனுக்கு எப்பயுமே சாம்பார் தோசை இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். சட்னினா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். நான் சொல்லல அந்த பல வகை பயிர் தோசை, அந்த தோசை தான் இந்த தோசை. நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த செம்பு பாத்திரம் வந்து சொம்பு மட்டும்தான் எங்கள் அம்மாவது. இந்த ஜக்கும் இந்த வந்து கிளாஸும் என்னோடது. நான் வீட்டில் வெட்டியாக தான் வச்சுருந்தேன். கல்யாணத்தப்போ வாங்கினது, யூஸ் பண்ணவே இல்லை. எங்கள் அம்மா நல்லா பளபளன்னு வச்சுருக்காங்க. சரி எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தாவது அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்தேன். அடுத்த செகண்ட் போய் பார்த்தா ரொம்ப பளபளன்னு ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு க்ளீனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட கிளிப் தான் இது. நெக்ஸ்ட்டு லன்ச்சும் எங்கள் அம்மா வீட்லேயும் சாப்பிட்டு வந்துட்டோம். லன்ச் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணாங்க. நல்லாவே இருந்துச்சு. அந்த புளிப்பு வாசனையோட கத்திரிக்காயோட வாசனையோட நல்லா கொதி வரும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு வந்து வெள்ளை சாதம் வடிச்சிட்டாங்க அம்மா. சைட் டிஷ் வந்து ஊறுகாய் வச்சுக்கிட்டோம், பூண்டு ஊறுகாய் வச்சுக்கிட்டோம். கூடவே எங்கள் அம்மா தயிர் வீட்டிலே செஞ்சுருந்தாங்க. அந்த தயிர் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னையோட டே இப்படி தான் முடிஞ்சிச்சு.